Hi friends, welcome to our channel Easy Abiantrix. இன்னைக்கு இந்த வீடியோவில் வெக்டார் கால்குலஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் டாபிக் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கிரேடியன்ட் டைவர்ஜென்ஸ் கர்வ். ஓகேவா? ஸோ இந்த கிரேடியன்ட்டுங்கிறது தான் வெக்டார் கால்குலஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன்னா இந்த டாப்பிக்கை பேஸாக வச்சு தான் இதுக்கு பிறகு இது நம்ம சொலினாய்டல் கண்டுபிடிக்கிறதாகட்டும், இரோட்டேஷன் கண்டுபிடிக்கிறதாகட்டும், டைரக்ஷனல் டெரிவேட்டிவ் பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் இதுதான் பேஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நல்ல பேஸ்மெண்ட் நீங்கள் ஃபார்ம் பண்ணிட்டீங்கனாலே இதுக்கு அடுத்தடுத்த டாபிக்ஸ்லாம் ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். மறக்காமல் இதுக்கு முந்தின வீடியோவும் வாட்ச் பண்ணிவிட்டு இதை கண்டினியூ பண்ணுங்கள். அதை ஆல்ரெடி வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ரீக்கப் பார்த்துட்டு நோட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இதை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக 3 ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். மறக்காமல் லாஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனடியே அப்டேட் ஆகும். டெலகிராம் குரூப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. Okay, first question பார்க்கலாமா? So if phi equal to x square plus y square minus z minus 1, grade phi at 1,0,0 is, okay? So phi value ஒரு அந்த phi ஓட எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. grade phi கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க at 1,0,0, ஓகேவா? So grade phi என்ன சொன்னேன்? gradient of phi, that is del phi at 1,0,0, that is இதுதான் அவங்க கண்டுபிடிக்க கேட்டிருக்காங்க. புரியுதா? இப்போ இந்த இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? del phi கண்டுபிடிக்கணும். நம்ம டெல்னா என்ன சொன்னேன்? I into dou by dou x plus j into dou by dou y plus k into dou by dou z இல்லையா? அதே மாதிரி ஃபையோட எக்ஸ்பிரஷனை அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எழுதிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் இசட் மைனஸ் 1, சரியா? இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னு பாருங்கள். ஐ இன்டூ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இந்த என்டையர் எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? நீங்கள் போக போக இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் இதுலேயே ஒரு ஸ்டெப்லேயே முடிச்சிருவீங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக நான் 2 ஸ்டெப்பாக எழுதுறேன். சரி? அதே மாதிரி டோ பை டோ ஏ ஆஃப் இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன், சரியா? ஓகேவா? அதே மாதிரி ப்ளஸ் k into dou by dou z of இந்த entire expression, ஓகேவா? ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ப்ரொசீட் ஆகும். நீங்கள் பழகும்போது டேரெக்டாக இந்த ஸ்டெப்புக்கே நீங்கள் வந்துடலாம், சரியா? ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? அடுத்து i into இந்த எக்ஸ்பிரஷன் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2x வரும். ப்ளஸ் ஜே இன்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா இது எல்லாமே 0 ஆயிருமா? ஸோ ஒய் ஸ்கொயர் மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும் ஒய்யால். ஸோ 2y ப்ளஸ் கே இன்ட்டு இந்த இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது எல்லாமே 0 ஆயிரும். இது இது மட்டும் டிஃப்ரென்ஷியேட் ஆகும். தட் இஸ் -1. புரியுதாப்பா? ஓகேவா? இதுதான் நம்மளுடைய டெல்ஃபை. ஸோ நீங்கள் இந்த ஸ்டெப்பை என்டையராக ஸ்கிப் பண்ணிவிட்டு டெல்ஃபை கண்டுபிடிக்க கேட்டாங்கன்னா டேரெக்டாக அந்த எக்ஸ்பிரஷனை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் into y, அதே மாதிரி with respect to y into j, with respect to k into y, k into k vector, ஓகேவா? டக்குன்னு இந்த ஸ்டெப்போடய நீங்கள் ஆன்சர் வந்துடும் உங்களுக்கு. புரியுது? இந்த நடுவில் உள்ள ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் வித் ப்ராக்டிஸ் மெயினாக, சரியா? அடுத்தது del phi at 1,0,0 கேட்டிருக்காங்க. கரெக்டாப்பா? ஸோ del phi ஆஃப் 1,0,0 which means எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ 0, இசட்டோட வேல்யூ 0 இல்லையா? எக்ஸுக்கு 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 2iன்னு சொல்லிட்டு வரும். ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா அது கேன்சல் ஆகும். இசட் இங்கே எங்கேயுமே இல்லை. ஸோ மைனஸ் கே வெக்டார். ஓகே, இதை நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா இசட் 0 தானே, அப்போ இங்கே இது அப்படி நான் கேன்சல் பண்ணிடுவேன். நான் பொதுவாக அப்படி தான் பண்ணுவேன். ஓகே, அந்த மாதிரி கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் பண்ணாதீங்க. இங்கே இசட் இல்லை. ஸோ மைனஸ் கே வெக்டார். புரியுதாப்பா? ஸோ இதுதான் ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஆப்ஷன் டி, சரியா? ஸோ அடுத்தது பாருங்கள். செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் தி கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆஃப் phi equal to x by z square at 1,0,3 என்ன கேட்டிருக்காங்க? கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் கேட்டிருக்காங்கப்பா. ஸோ கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் அப்படின்னா மாட் டெல் ஃபை கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஸோ கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் என்ன கேட்டிருக்காங்கன்னு அர்த்தம்? மாடுலஸ் ஆஃப் டெல் ஃபை. புரியுதா? அதாவது கிரேடியன்ட் ஃபை கண்டுபிடிக்கணும். ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பாயிண்ட்டில் அதை சப்ஸ்டியூட் பண்ணி டெல் ஃபை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். அதுக்கு மாடு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் உங்களுடைய ஆன்சர். புரியுதாப்பா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் டெல் ஃபை கண்டுபிடிக்கலாமா? ஸோ டெல் ஃபைனா அந்த ஸ்டெப் நான் சொன்னேன் இல்லையா, அந்த நடுவில் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ நான் டேரெக்டாக ஃபைனல் ஸ்டெப்புக்கே நான் போய்க்கிறேன். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு ஜே டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே டோ பை டோ இசட். ஃபைனா என்ன நமக்கு? எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஓகேவா? ஸோ டேரெக்டாக நான் ஃபைனல் ஸ்டெப் போயிடுறேன். அந்த நடுவில் உள்ள ஸ்டெப் நீங்கள் உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா 2-3 ப்ராப்ளம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, சரியா? ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஸோ ஒய் இசட் ஸ்கொயர் ஐ வெக்டார். கரெக்டாப்பா? அடுத்தது ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் எக்ஸ் இசட் ஸ்கொயர் j வெக்டார். அடுத்து இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2z வருமா? தட் இஸ்
2xyz k வெக்டார். கிளியர் ஆச்சாப்பா? அடுத்தது இது del phi. கரெக்டா? அப்போ del phi at என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? 1,0,3 இல்லையா? அப்போ ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இதுதான் நம்மளுடைய டைம் சேவ் பண்ணக்கூடிய பேராமீட்டர். ஒய்யோட வேல்யூ 0. அப்போ எங்கெல்லாம் ஒய் வந்திருக்கோ அதெல்லாம் நீங்கள் அப்படியே கேன்சல் பண்ணிடலாம். உட்காந்து சப்ஸ்டியூட்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒய் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் நீங்கள் 0 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிடலாம். இந்த இடத்துல மட்டும் ஒய் வரல. ஸோ அங்கே மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. எக்ஸோட வேல்யூ என்ன? 1 தானே. ஸோ 1 இன்ட்டு இசட்டோட வேல்யூ என்ன? 3. ஸோ 1 இன்ட்டு 3 ஸ்கொயர் இன்ட்டு ஜே வெக்டார், தட் இஸ் 9j வெக்டார். கரெக்டாக? இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், அதாவது மாடலஸ் del phi. இப்போ மாடலஸ் del phi என்ன? மாட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்? ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் ப்ளஸ் கேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் இல்லையாப்பா? ஓகே, இவங்க ஜே மட்டும் தானே இருக்குது. ஸோ ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ஸ்கொயர் மட்டும் நம்ம போட்டால் போதும், மீதி எல்லாமே 0. அப்போ ரூட் 9 ஸ்கொயர்னால் நமக்கு என்ன ஆன்சர் வரும்? 9. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் என்ன? ஆப்ஷன் ஏ 9. சரியா? இப்போ தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ ஆர் வெக்டார் எங்கே வந்தாலுமே நம்ம என்ன சப்ஸ்டிட் பண்ணணும்னு பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில்? எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. என்ன கேட்டிருக்காங்க? டைவர்ஜென்ஸ் ஆர். இதோட ரிசல்ட்டை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன். அப்போவே நான் சொல்லியிருந்தேன் இது எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு. டைவர்ஜென்ஸ் ஆர்னா என்னன்னு ஆல்ரெடி சொன்னேன். del dot r. கரெக்டாக? டைவர்ஜென்ஸ்னா டாட் ப்ராடக்ட்ஸ், அதாவது del dot r வெக்டார். என்ன கொடுத்துருக்காங்களோ? எஃப்னா del dot f, ஃபைனா del dot ஃபை, சம்திங் இந்த மாதிரி. கரெக்டாப்பா? அப்போ del dot r வெக்டார். அப்போ del dot r வெக்டார். அப்போ டெல்ல நமக்கு என்ன? I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட். கரெக்டாக? அப்போ டைவர்ஜென்ஸ்னால் நமக்கு என்ன? டாட் ப்ராடக்ட் இன்ட்டு ஆர் வெக்டார். ஆர் வெக்டார் இவங்க கொடுத்துருக்காங்க. கொடுக்கலனாலுமே ஆர் சொன்னாலே வெக்டார் கேல்குலஸில் எக்ஸ்ஐ ப்ளஸ் ஒய்ஜே ப்ளஸ் இசட்கே. இப்போ டாட் ப்ராடக்ட், அதாவது டைவர்ஜென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு கேட்டிங்கன்னா டாட் ப்ராடக்ட் அப்படி தானே. அப்போ ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட் இன்ட்டு ஐ வெக்டாரோட கோஎஃபிஷியன்ட். அவ்வளோதான். ஓகேவா? ஐ டு ஐ, ஜே டு ஜே, கே டு கே எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டா நமக்கு கிடைக்கிறதா டாட் ப்ராடக்ட். சரியாப்பா? ஓகேவா? இப்போ நீங்கள் இந்த டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. இதில் என்ன வரும் நமக்கு? டோ பை டோ எக்ஸ் ஆஃப், இங்கே ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ் ப்ளஸ் ஜே. அதே மாதிரி இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? டோ பை டோ ஒய் ஆஃப், இங்கே ஜேயோட கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் டோ பை டோ இசட் ஆஃப், இங்கே கேயோட கோஎஃபிஷியன்ட் இசட். கரெக்டாப்பா? ஓகேவா? அப்போ டோ பை டோ எக்ஸ் ஆஃப் எக்ஸ்னா 1 வருமா? டோ பை டோ ஆஃப் ஒய்னா ஒய் வருமா? டோ பை டோ இசட் ஆஃப் இசட்னா 1 வருமா? ஈக்குவல் டு 3. அப்படி தான் நமக்கு ஆன்சர் என்ன வந்தது? 3 வந்தது. நீங்கள் இதை ஞாபகம் கூட வச்சுக்கலாம். இது எது கேர்ள் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்கன்னா அதையும் நான் இதுலேயே நான் இன்க்ளூட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ கேர்ள் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா கேர்ள் ஆர் வெக்டார்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்னா 0ன்னு வரும். ஓகேவா? அதையும் எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். கேர்ள் ஆர் வெக்டார் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, கேர்ள் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஐ ஜே கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோவில் ஐ ஜே கே போடணும், டிட்டர்மினன்ட். ஓகேவா? அடுத்த ரோவில் டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட். புரியுதாப்பா? ஓகேவா? போட்டுட்டு அடுத்த இதில் நம்ம என்ன இதுக்கு இது கண்டுபிடிக்கிறோமோ? இப்போ ஆர் வெக்டார் அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ட், ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? எக்ஸ், ஜேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? ஒய், கேயோட கோஎஃபிஷியன்ட் என்ன? இசட். ஓகேவா? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். புரியுதா? இந்த வேல்யூ என்னன்னு அவங்க கேட்டிருக்காங்க. இதுதான் கேர்ள் ஆர். புரியுதா? அப்போ ஆரோட கோஎஃபிஷியன்ட் தான் லாஸ்ட் ரோவாக நமக்கு எழுதிக்கணும். புரியுதாப்பா? இது கண்டுபிடிக்கணும். நார்மலாக டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்பீங்கல்ல, ஐ வெக்டார் இன்ட்டு டோ பை டோ ஒய் ஆஃப் இசட்னா நமக்கு ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். மைனஸ் டோ பை டோ ஒய் இசட் ஆஃப் ஒய்னா அதுக்கும் நமக்கு 0 தான் வரும். புரியுதாப்பா? கரெக்டாக? அடுத்தது மைனஸ் ஜே வெக்டார் இன்ட்டு, கரெக்டா? ஜே வெக்டார் இன்ட்டு இது அப்படி இந்த ரோ இந்த காலம் கேன்சல் ஆகுமா? இப்போ இது நான் இங்கே பண்ணணுமா? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் இசட்னா 0 வரும். மைனஸ் டோ பை டோ இசட் ஆஃப் எக்ஸ்னா அதுவும் நமக்கு 0 தான் வரும். ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு அதே அந்த ரோ அந்த காலம் கேன்சல் ஆகும், மீதி இது. கரெக்டாக? டோ பை டோ எக்ஸ் ஆஃப் ஒய்னா 0 வரும். மைனஸ் டோ பை டோ ஒய் ஆஃப் எக்ஸும் 0 தான் வரும். ஸோ எல்லாமே நமக்கு 0 தான். ஸோ ஃபைனலாக ஆன்சரும் நமக்கு என்ன தான்? 0 தான். ஸோ கேர்ள் ஆரோட வேல்யூ என்ன? 0. அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் ஆரோட வேல்யூ என்ன? 3. ஓகேவா? இந்த ரெண்டு ரிசல்ட்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உட்காந்து சால்வ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். ஓகே? பட் இந்த மாதிரி தான் நமக்கு டைவர்ஜென்ஸ் கேர்ள் கண்டுபிடிக்கணும். சரியா? 4th கொஸ்டின் பாருங்க. இஃப் தி டெம்பரேச்சர் அட் எனி பாயிண்ட் இன் ஸ்பேஸ் இஸ் கிவன் பை டீக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் தி டைரக்ஷன் in which the temperature changes most rapidly with distance from the point 1,1,1. ஸோ கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. பட் கண்டிப்பாக இது ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம் ஈஸியாக. கரெக்டாக? அப்படி இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னு மட்டும் அனலைஸ் பண்ணுங்கள்.
ஃபைண்ட் தி டைரக்ஷன் இன் விச் தி டெம்பரேச்சர் சேஞ்சஸ் மோஸ்ட் ரேப்பிட்லி. அப்போ ஏதோ டெம்பரேச்சர் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்போ கண்டிப்பாக டெம்பரேச்சர் சேஞ்சுனாலே ஏதோ ஒரு கிரேடியன்ட் தான் கேட்டிருக்காங்க, டெல் டி சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதுலேயும் எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இல்லைனா கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், ஹையஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா டப்புன்னு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், மாடு டெல் டி தான் கேட்டிருக்காங்க, மாடு டெல் ஃபை தான் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி மாடலஸ் கண்டுபிடிச்சி அதுதான் உங்களுடைய ஆன்சராக இருக்கும். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டெம்பரேச்சர் எங்கே சேஞ்ச் ஆகுது, எந்த டைரக்ஷனில் சேஞ்ச் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. தட் இஸ் டெல் டி பை மாடு டெல் டி கேட்டிருக்காங்கப்பா. புரியுதா? இப்போ கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்சோ, ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ், கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வேல்யூ மாதிரி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மாடு டெல் டி டெல் ஃபை இது மாதிரி கண்டுபிடிச்சிட்டா ஆன்சர் வந்துடும். இது எந்த டைரக்ஷன்லன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஒரு வெக்டார் கேட்டிருக்காங்க, வெக்டார் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அப்போ டெல் டி பை மாடு டெல் டி கண்டுபிடிக்கணும். புரியுதாப்பா? ஓகேவா? இப்போ டேட்டாவெல்லாம் எழுதிக்கலாம். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க. டீயோட வேல்யூ என்ன, XY ப்ளஸ் YZ ப்ளஸ் ZX. கரெக்ட். அதே மாதிரி பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1,1,1. சரியா? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு டெல் டி கண்டுபிடிச்சிக்கலாம். டெல் டி எப்படி எழுதுவீங்க, I இன்ட்டு டோ பை டோ எக்ஸ் ப்ளஸ் ஜே இன்ட்டு டோ பை டோ ஒய் ப்ளஸ் கே இன்ட்டு டோ பை டோ இசட். கரெக்டா? டீயோட எக்ஸ்பிரஷன் XY ப்ளஸ் YZ ப்ளஸ் Z. கரெக்டா? நம்ம ஈஸியாக கிரேடியன்ட் கண்டுபிடிச்சிடும் இல்லையா, ஒரே ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிடலாமா? கரெக்டா? ஸோ டைரெக்டாக நான் கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள் இந்த என்டையர் எக்ஸ்பிரஷன். அப்போ நமக்கு என்ன வரும், Y ப்ளஸ் இது டிஃப்ரென்ஷியேட் ஆகாது எக்ஸால், இப்போ இது டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது Z வரும் ப்ளஸ் கே இன்ட்டு ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இதை பண்ணோன்னா எக்ஸ் வரும், இதை பண்ணும்போது Z வரும், இதை பண்ணும்போது 0 வரும். ஓகேவா? அடுத்தது ப்ளஸ் ஜே வெக்டார் இல்லையா, ஓகேவா, ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு எல்லாத்தையும் இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள், இது 0 வரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய் வரும், இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் வரும். ஸோ எக்ஸால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஒய்யால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், இசட்டால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். கிளியர் ஆச்சா? இது நம்மளுடைய டெல் டி. இதை அப்படியே விட்டுடலாம். அடுத்தது டெல் டி ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையாப்பா, அதில் டெல் டி அட் 1,1,1 கண்டுபிடிக்கணும். டெல் டி அட் 1,1,1. ஸோ எக்ஸுக்கு 1, ஒய்க்கு 1, இசட்டுக்கு நமக்கு 1 தான். ஸோ 1 + 1 நமக்கு என்ன வரும், 2y. அதே மாதிரி இங்கே 1 + 1 நமக்கு 2j. அதே மாதிரி 1 + 1 நமக்கு என்ன வரும், 2k. கிளியர் ஆச்சா? ஓகேவா? நம்ம இந்த இடத்துல வேணா 2 வெளியில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். 2 இன்ட்டு I ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே. கிளியர் ஆச்சா? இப்போ அடுத்தது மேலே இருக்கிற அந்த டெல் டி கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாயிண்ட் கொடுத்ததுனால அட் அந்த பாயிண்ட்லேயே நம்ம வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். டிவைடட் பை மாடு டெல் டி இல்லையா, அப்போ மாடு டெல் டி கண்டுபிடிக்கணும். ஸோ டெல் டி என்ன, 2 இன்ட்டு I ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே, அதாவது 2i ப்ளஸ் 2j ப்ளஸ் 2k இல்லையா. அப்போ மாடு டெல் டி எப்படி கண்டுபிடிக்கணும், ரூட் ஆஃப் ஐயோட கோஎஃபிஷியன்ட் என்ன 2, அப்போ 2² ப்ளஸ் ஜேயோட கோஎஃபிஷியன்ட்னா 2 ஸ்கொயர். அதே மாதிரி இங்கேயும் 2 தான், ஸோ 2 ஸ்கொயர். கரெக்டாக? அப்போ 4 + 4 + 4 நமக்கு என்ன வரும், 4 × 3 4 × 3 இப்படி நான் எழுதிக்கிறேன். இப்போ 4 × 3 நமக்கு 12 வரும். நீங்கள் 4 × 3 அப்படியே வச்சுக்கிட்டீங்கனாலும் நம்ம இதை எப்படி எழுதிக்கலாம், √4 × 3 √4 × √3 எழுதிக்கலாமா? அப்போ √4 வேல்யூ என்ன, 2 × √3. ஓகே, 2 × √3. ஸோ இதுதான் நம்மளுடைய டெல் டியோட ரிசல்ட்ஸ். இப்போ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மேலே சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? ஓகேவா? நம்ம இது தானே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ டெல் டியோட எக்ஸ்பிரஷன் என்ன, 2 × I ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே இல்லையா, டிவைடட் பை 2 × √3. மாடு டெல் டி தானே கிடைச்சிது. ஸோ 2 கேன்சல் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், I ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே பை √3. அவ்வளோதான். ஆன்சர் இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஆப்ஷன் பி I ப்ளஸ் ஜே ப்ளஸ் கே டிவைடட் பை √3. அவ்வளோதான். புரியுதா? அப்போ டைரக்ஷன் கேட்டாங்கன்னா டெல் பை மாடு டெல், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்ச் அது மட்டும் கண்டுபிடிச்சா போதும்னா, மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னாலே மாடலஸ் கண்டுபிடிங்க, அதுதான் அதோட மீனிங். மாடலஸ்னால என்ன, மேக்னிடியூட் தானே. ஸோ ஹையஸ்ட் மேக்னிடியூட் தான் நம்ம மாடலஸில் கண்டுபிடிப்போம். ஸோ கிரேட்டஸ்ட் ரேட் ஆஃப் சேஞ்சுன்னு சொன்னாலே மாடலஸ் டெல் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டாலே போதும். ஓகேவா? இப்போ லாஸ்ட்டாக 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்குறேன். இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணுங்கள். தி மேக்ஸிமம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டெம்பரேச்சர் T = x + y + z at 1,1,1 இஸ். ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்குறேன். √3 √2 1 0. ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த ரிசல்ட் எல்லாமே பார்த்தோம். கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணுங்கள். கேர்ள் கிரேட் 5. ஓகேவா? கிரேட் 5 டெல் 5, கேர்ள்னா என்ன, கிராஸ் ப்ராடக்ட். கரெக்ட்? அப்போ டெல் கிராஸ் டெல் 5 அதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. டெல் கிராஸ் டெல் 5 வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்கப்பா. ஆப்ஷன் ஏ F 0 1 2. அதே மாதிரி டைவர்ஜென்ஸ் கேர்ள் F. டைவர்ஜென்ஸ்னா என்ன, டெல் டாட் ப்ராடக்ட். கரெக்டா? கேர்ள்னா என்ன, டெல் கிராஸ்.
ஸோ எஃப் இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்படி கூட கொஸ்டின்ஸில் கேட்கலாம், இல்லைனா அந்த மாதிரி எக்ஸ்பிரஷனாக கூட கேட்கலாம், இல்லைனா ரொம்ப டெப்த்தாக எக்ஸ்பிரஷனாக கூட அவங்க கேட்க சான்சஸ் இருக்குப்பா. ஓகேவா? அதனால் பார்த்துக்கோங்க. இந்த 3 கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்னு சொல்லிட்டு லைட்டாக ரீகேப் பார்த்துக்கோங்க. நம்மளுடைய நோட்ஸை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இது ரிலேட்டடாக மெயினாக என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். மெயினாக டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்குறோம் அது எல்லாமே ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் எல்லாமே டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும், குரூப் மெம்பர்ஸ்க்கும் ஒரு ரிவிஷன் மாதிரி இருக்கும். ஓகேவா? மறக்காமல் அதை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி படிங்க. மறக்காமல் நம்ம சேனல் ஈஸியாக பேண்ட்ரிக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.